ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொழுக்கட்டை மாவு நான் அரைச்சி காய வச்சு எடுத்திருக்கேன். இது நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம சும்மா லேசாக காய வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயே கூட பவுட்ரு பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா கூட நீங்கள் வெளியே கூட வாங்கிக்கலாம். இடியாப்பம் மாவு இல்லை புட்டு மாவு எந்த இது வந்தாலும் பரவாயில்ல, வெளியே கூட நீங்கள் வாங்கி கூட செஞ்சுக்கலாம். நான் இது வீட்டில் அரைச்சது தான். இது நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். நம்ம கொழுக்கட்டைக்கு உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், வெல்லம், உடச்சக்கல்ல, ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது இந்த மாவு நம்ம இதில் கொட்டிடலாம். நான் மெஷரிங் கப்புன்னு அப்படிலாம் எதுவும் இல்லை, நார்மல் கப்பு தான், வீட்டில் இருக்க கப்பு தான். நீங்கள் கிளாஸோ கிண்ணமோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது தண்ணி நான் பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன், சுடு தண்ணி கிடையாது. இங்கே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா கூட கவலை கிடையாது. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டி ஆகிடும். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் ஒரு கப்பு ஊற்றுனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம். நல்லா கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு அரைக்கணும், மிஷினில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், காய வைக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஈஸி மெத்தடாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாகவும் இருக்கும். நம்ம அந்த பண்டிகை டைமில் சட்டுன்னு சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இது கட்டி இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இது பாத்திரம் நம்ம கொஞ்சம் அடிபாதம் கொஞ்சம் நல்லா கனமாக இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. நான் அடுப்பு இன்னும் பற்ற வச்சுக்கல. இது நம்ம மிக்ஸ் பண்ணது நம்ம இதில் கொட்டிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கட்டி படுற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம தண்ணியாக ஊற்றிட்டா கூட நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிண்டிட்டு வரும்போது அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி வந்துடும். இது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுறேன். ஒரு 2 ஸ்பூன் விட்டால் போதும். நான் எதுக்கு தேங்காய் எண்ணெய் விடுறேன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸாக கிடைக்கும், அதனால தான் தேங்காய் எண்ணெய் விடுறது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக கட்டிப்பட ஆரம்பிக்குது. கைவிடாமல் கலரிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கட்டி பண்ணிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கொஞ்சம் ஆற விடணும். இதுக்கு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு நம்ம பிளேட்டில் தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டோன்னா இதோட ஹீட்டுக்கே நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஆறின மாதிரியே இருக்கும். ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பூர்ணத்துக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் அகலமாக பேன் வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு கப்பு வெல்லம், கொஞ்சமாக தண்ணி, நல்லா வெல்லம் கரையணும். கரைஞ்சிட்டோன்னா நம்ம வெல்லத்துலலாம் டஸ்ட்டு இருக்கும். ஸோ அதனால் வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நம்ம பாகு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் ஊற்றணும். ஸோ அதனால் டஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன்.
நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு அகலமான பான் திருப்பி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நம்ம திருவில் 1 கப்பு நான் போட்டுறேன். தேங்காய் திருவில் வந்து நம்ம தண்ணி இருக்கும், ஸோ அது நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் ட்ரையாக வதக்கணும். நல்லா கொஞ்சம் பாதி வதங்கியிருக்கு. கொஞ்ச நேரம் வதக்கி விட்டோன்னே ஒரு சின்ன ஸ்பூனில் நெய் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம நெய் போட்டுட்டு வதக்கியிருக்கலாம், அதனால் அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக நான் வதக்கிட்டோன்னே நான் நெய் போடுறேன். இப்போ அந்த நெய்லேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட வந்து நான் பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். இதில் போட்டுக்குங்க. நான் பொட்டுக்கடலை வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ வெல்லம் வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் வாசனைக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொழுக்கட்டையில் வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம மெயினே உடச்சக்கல்ல தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ உடச்சக்கல்லை வந்து நம்ம ஒன்றும் பாதியாக தான் அரைக்கணும், ரொம்ப பவுடராக ஆக்கிடக்கூடாது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு வெதுவெதுன்னு சூடு இருந்தால் போதும். நல்லா கொஞ்சம் இதுமாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஸோ வந்து கொழுக்கட்டையும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய்னா இல்லைன்னா நெய்னா தடவிக்கலாம். இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதேமாரி எல்லா மாவும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் எல்லா பூர்ணத்தையும் சின்ன சின்ன சைஸாக உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் இருந்தால் போதும். இது வந்து நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து மோல்டிங் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இது இருக்கும்போது இந்த கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி மோல்டிங் இருந்தால் எடுத்துக்கோங்க. வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். சைடு ஓரமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோல்டிங் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மோல்டிங் வந்து நம்ம கடைங்களெல்லாம் கிடைக்கும். ஸோ டிசைன் வேணும்னா இந்த மாதிரி மோல்டிங் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிக்கணும். இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓரமாக போட்டு நல்லா இந்த மோல்டிங்கில் வந்து இந்த டிசைன் இருக்குல்ல நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதுமாதிரி சுற்றி போட்டுருணும். இந்த மாதிரி சுற்றி போட்டோடனே இந்த உருண்டை ஒன்று எடுத்து இதில் போட்டுருங்க. இதில் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் மாவே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கறனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி டிசைனாக சூப்பராக இருக்குது. இது ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 2-3 சைஸ்க்கு வந்து நம்ம
இந்த மாதிரி டிசைன் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. இதில் ஒரே ஒரு உருண்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் ஒத்தியாக வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்பேஷர் இருந்தால் லைட்டாக சென்டராக ஃபுல்லாக வந்து அமைக்க விட்டுக்கணும். சென்ட்ரு மட்டும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்னர். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம்ல அது ஒரு சைஸ் நம்ம வச்சிடணும். வச்சுட்டு இதை அப்படியே இதில் க்ளோஸ் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு சைடாக இருந்து காமிக்கிறேன். எல்லாம் இதில் ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை வந்து நம்ம கையில் பண்ணுறவங்களுக்கு வராது. ஸோ அதனால் வராதவங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். நம்ம டிஃபன் பாக்ஸ் மூடினா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லை டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த கார்னர் பிடிச்சி அமைக்கிட்டோன்னா இந்த கார்னர் இருக்கிறது வந்துடும். அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் சூப்பராகவும் இருக்குது. நம்ம இந்த கார்னர் வந்து டைரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மூடினா ஒரு டிஃபன் பாக்ஸ்னால் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு வந்து நம்ம வந்து வேக வைக்கிறோமோ ஸோ அவ்வளோக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 டிசைன் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி 2 டிசைனில் வந்து நம்ம எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக அடியில் தண்ணி ஊற்றிருக்கேன். மேல் தட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற தட்டை வைங்க. லைட்டாக நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம குக் பண்ணிட்டோம். ஸோ குக் பண்ணுற இடத்துல வந்து நம்ம அப்பயே வெந்துருச்சு. இதை வந்து நான் ரெடி பண்ணதில் இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதுவும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். வெறும் நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 3 நிமிஷம் இருக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. நல்லா ஆற விட்டு இப்போ எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சு நல்லா மாற்றிக்கிட்டோம். இது நல்லாவே சாஃப்டாகவே இருக்குது. நல்லா பஞ்சு போல் சூப்பராகவே இருக்குது. கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் பச்சரிசி வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். வெல்லம் 1 கப்பு, நெய் தேவையான அளவு, தேங்காய் துருவல் 1 கப்பு, சிறும்பருப்பு இந்த 1 கப்புக்கு நம்ம ஒரு 1/4 கப்பு போட்டால் போதும். ஏலக்காய் தேவையான அளவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிறும்பருப்பும் அரிசியும் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. இது வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 3வது தண்ணியில் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ 1.5 மணி நேரம் ஊறிடுச்சு. ஸோ நான் வந்து 2 தண்ணியில் வந்து திருப்பியும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நான் 2 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா வந்து தண்ணியே இல்லாமல் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துணி வந்து நம்ம ஃபேன் காற்றுல வச்சுக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் வந்து நல்லா ஃபேன் காற்றுல ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். நல்லா இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃபேன் காற்றுல காய வச்சுக்கலாம். இது எவ்வளோ பதத்தில் எடுக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன். அரிசியும் பருப்பும் நல்லா காஞ்சிடுச்சு. ரொம்ப வந்து ஃபுல்லாக ட்ரையாக ஆக்கிடாதீங்க. ஸோ வந்து நான் எந்த விதத்தில் நான் எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் இப்படி பிடிச்சி விட்டாலே கொஞ்சம் வந்து ஈரம் பண்ணியே இருக்காது. இப்படி தொட்டு இப்படி பண்ணாலே தெரியும் உங்களுக்கு ஈரமாக இருக்கா ட்ரை ஆகிடுச்சான்ட்டு. இந்த பதத்தில் இருந்தால் போதும்.
இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு தட்டில் நம்ம மாற்றிட்டோம். நல்லா இப்படி தொட்டால் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் போதும். அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா அடி பாத்திரமாக கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம காய வச்சது வந்து லைட்டாக கொஞ்சமாக மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணணும். நல்லா வந்து அந்த அரிசியும் பருப்பும் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். நல்லா அந்த ஈரத்தன்மைலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். ஏன் நம்ம இந்த மாதிரி வதக்கி போடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா வந்து நம்ம கொஞ்சம் அந்த குழகுழப்பு தன்மை இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சோன்னா அந்த ஒரு கொழுக்கட்டை வந்து பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டில் வந்து பண்ணி நம்ம செஞ்சோன்னா பவுட்ரு ஆக்கினா நான் பவுட்ரு ஆக்கும்போது குறன்னு தான் இருக்கணும், நைஸாலாம் இருக்கக்கூடாது. இது வந்து நல்லா நம்ம போடும்போது நம்ம ஈரத்தன்மையில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வதக்கிறதுக்கே வந்து நம்ம அந்த ஈரத்தன்மை பிடிச்சிக்கிட்டு வதக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டோன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்போது அந்த கடாயிலேயே வந்து நம்ம வதக்கும் போது தெரியும், ஒரு மாதிரி சத்தம் கூட வரும் பாருங்கள். இந்த மாதிரி சத்தம் வரும்போது அதுலேயே நல்லா வதங்கிச்சின்னு அர்த்தம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றும் போது பவுட்ரு பண்ணும்போது நல்லா பவுட்ராக வரும், இல்லைன்னா கட்டி படிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா நம்ம வந்து கடாயில் வதக்கிட்டோன்ட்டு நம்ம இந்த மாதிரி சத்தம் வரும். நம்ம இந்த கடாயில் லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த ட்ரை ஆகிடுச்சான்னு தெரியும். ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த சத்தம் கூட வராது. நம்ம இப்போ ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். எடுத்துக்கோங்க, இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு குறன்னு இருக்கணும், நைஸெல்லாம் வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அந்த கப்பில் ஒரு 2.5 கப்பு ஊற்றலாம் தண்ணி. நான் 2.5 கப்பு ஊற்றிருக்கேன். தண்ணி லேசாக வந்து பபுள்ஸ் வரட்டும், சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் தண்ணி லேசாக சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எப்பவுமே நம்ம ஸ்வீட் செஞ்சால் ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் அந்த ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் நம்ம அரைச்சோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக போட்டுறாதீங்க. மொத்தமாக போட்டால் கட்டி கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அது வேகட்டும். நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தமான வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வெல்லம் வந்து சுத்தமாக இருக்கிறதா எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் வந்து இது கொஞ்சம் பழைய வெல்லமாக இருந்துச்சுன்னா அதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு ஃபில்டர் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். இது வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரையணும், கரைஞ்சிட்டு அந்த மாவில் ஃபுல்லாக ஒட்டிக்கணும். டேஸ்ட்டும் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. வெல்லம் போட்டது நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா ஒரு 2 வாட்டி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். நம்ம வெல்லம் போட்டுட்டு நம்ம கலராமல் இருந்துட்டுன்னா அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு
தேங்காய் துருவல் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நெய் வந்து 1 ஸ்பூன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடியிலேருந்து நல்லா கலர் விடணும். நல்லா அடியிலேருந்து நல்லா திருப்பி திருப்பி கலர் விடணும். தேங்காய் போட்டோன்னா ஒரு 2 நிமிஷம் கலர்னா போதும், ரொம்ப நேரம் கலரணும்னு கிடையாது. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து கைக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் மிதமான சூடு வரும்போது போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பண்ணி லைட்டாக பிடிச்சாலே தெரியும். கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். பிள்ளையார் சட்டிக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் நான் வந்து இந்த மாதிரி மோல்டிங் பண்ணி நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டிசைனாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடி கொழுக்கட்டை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும். நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த 4 விரல்ல லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி கொழுக்கட்டை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிசைனில் கொஞ்சம் நான் இந்த மாதிரியும் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெய் தடவிக்கங்க. இது மீதியாக இருக்கிறது நல்லா கொஞ்சம் நல்லா மூடின மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம கொழுக்கட்டை வந்து எல்லா மாவுலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிசைனில் கொஞ்சம் மீதி மாவில் வந்து இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம செஞ்ச மாவுக்கு வந்து நம்ம இவ்வளோ கொழுக்கட்டை வந்திருக்கு. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இட்லி குண்டால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பிளேட் வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் நான் பிளேட் வச்சுருக்கேன். ஆவி கட்டிக்கலாம் நம்ம. இப்போ இது ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன். நான் இதே மெத்தடில் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஈஸியாகவும் இருக்கும். சூப்பரான இடியாப்ப கொழுக்கட்டை. இது வந்து நம்ம வந்து இடியாப்பத்தில் நம்ம செஞ்சு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் அரிசி மாவு. இது நம்ம இடியாப்ப மாவு வெளியே வாங்கியிருந்தாலும் வாங்கிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மாவு தான். இது நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன். நான் 1 கப்பு போட்டிருக்கேன். இது 3 கப்பு. நீங்கள் மெஷர்மெண்ட் கப்புலாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் எந்த மாதிரி கப்பு டம்ளர் இருந்தாலும் சரி, கப்பு இருந்தாலும் சரி, எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுறேன். நீங்கள் நெய் வேணால் விட்டுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். ஸோ வந்து இது சாஃப்ட்னஸ்க்காக நான் கொடுக்குறது. கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சுடு தண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கை வச்சு கலராதீங்க, ஸ்பூனில் வச்சு கலருங்க. கொஞ்சம் மிதமான சூடு வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம கடையில் வாங்குற மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சி மாவு இருந்தாலும் சரி, ஆனால் நம்ம அரிசி மாவு தான் எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். நல்லா சாஃப்டாக இருக்கு. இது வந்து நம்ம ஒரு கிண்ணம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் கரையிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் வந்து சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கோங்க. அப்படி வந்து ரொம்ப பழைய வெல்லமாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக உருகி வச்சு கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நல்லா சுத்தமாக வந்து தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூனு நெய் போடுறேன். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப்பு வந்து துருவின தேங்காய் போடுறேன். ஒரு கப்புக்கு 1/2 கப்பு வெல்லம் இருந்தால் போதும். வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. இது கூட வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் போடுறேன். நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இது கொஞ்சம் பூர்ணம் வந்து பேன் காற்றுல ஆற வச்சிருங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்கு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையா இந்த மாதிரி சைஸில் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி இலை ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு குழாய் எடுத்துக்கோங்க. இது மேலே நம்ம வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடியாப்பம் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம வந்து இதில் போட்டுடலாம். இதில் நான் போட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவிக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம முறுக்கு குழாயில் வந்து நம்ம இது சுற்றியும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து 2 டைப்பில் இருக்கும். உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இலையில நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இதில் வந்து நம்ம மாவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெலிசா கொஞ்சம் நடுவில் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம்ல, அது வந்து நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ இதை வந்து 2ஆக இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இது அப்படியே இட்லி குண்டால் ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இது ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே இலையில கொஞ்சமாக திருப்பியும் எண்ணெய் தடவிக்கலாம். அதே மாதிரி முறுக்கு குழாயில் நம்ம வந்து கொழுக்கட்டைலாம் வந்து உருண்டை பண்ணிட்டு வேறு ஷேப்பில் பண்ணுவோம். இது இடியாப்ப கொழுக்கட்டைன்றது இந்த மாதிரி டிசைனில் நல்லாவும் இருக்கும், சாப்பிடவும் ஈஸியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ஓரத்துலலாம் கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஓரலத்தை மட்டும் கொஞ்சமாக பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக கீழே தண்ணி வச்சுட்டு மேலே இதில் வந்து நம்ம ஒரு இலையாக இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு அது உள்ளே வந்து வச்சோன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகினா போதும்.
கொஞ்சம் நம்ம ஆற வச்சு தான் எடுக்கணும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். உண்மையிலேயே வந்து சூப்பராகவே வந்திருக்கு. நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். உண்மையிலேயே சூப்பராக வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம இடியாப்பத்தில் வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணது சூப்பராகவே இருக்குது. இது நான் எந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க, அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது டேஸ்ட்டும் நல்லா வேறு லெவலில் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து இடியாப்பனால விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இடியாப்பத்தில் வந்து நம்ம கொழுக்கட்டை செஞ்சதுனால இன்னும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.